ஒரு ஊரில் குருவி ஒன்று வசித்து வந்தது. ஒரு நாள் அந்த குருவிக்கு அற்புதமான கனவு ஒன்று வந்தது. அந்த கனவில் பேரின்பங்கள் நிறைந்த உலகத்தை அது பார்த்தது. அந்த உலகத்தில் கவலை என்பதே இல்லை, துன்பமும் கிடையாது. எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். கனவு கலைந்து போனாலும் அந்த மகிழ்ச்சியான உலகத்துக்கு எப்படியாவது போய்விட வேண்டும் என்று முடிவு செய்தது அந்த குருவி. நேராக ஜோதிடர் ஒருவரிடம் போனது. ஜோதிடரே, என் கனவில் மகிழ்ச்சியான உலகம் ஒன்றை பார்த்தேன். நான் அந்த உலகத்துக்கு சென்று வாழ ஆசைப்படுகிறேன். அங்கே செல்ல நீங்கள் தான் எனக்கு வழிகாட்ட வேண்டும் என்றது. அதற்கு அந்த ஜோதிடர், குருவியே, நீ சொல்லும் உலகத்துக்கு எப்படி போவது என்கிற வழி எனக்கு முழுமையாக தெரியாது. ஆனால் ஓரளவுக்கு தெரியும். அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீ எனக்கு தட்சணை தர வேண்டும். தருவாயா என்று கேட்டார். என்ன தட்சணை என்று சொல்லுங்கள், கண்டிப்பாக தருகிறேன் என்றது குருவி. உன் உடலிலிருந்து ஒரு இறகை மட்டும் எனக்கு நீ பிய்த்து தர வேண்டும். அதுதான் நான் கேட்கும் தட்சணை என்றார் ஜோதிடர். ஒரு இறகுதானே, போனால் போகிறது என்று நினைத்த குருவி தன் உடலிலிருந்து ஒரு இறகை பீத்து எடுத்து அந்த ஜோதிடரிடம் கொடுத்தது. பிறகு ஜோதிடர் கூறிய வழியில் அந்த மகிழ்ச்சியான உலகத்தை தேடி பறந்தது. வெகு தொலைவு பறந்தது அந்த குருவி. பறந்து பறந்து சோர்ந்து போனதுதான் மிச்சம். ஒரு கட்டத்துக்கு மேல் வழி தெரியாமல் ஒரு மரத்தில் போய் அமர்ந்தது. அந்த மரத்தில் இருந்த பாம்பு அந்த குருவியை பார்த்து விட்டது. குருவியே, நீ மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குவதை பார்த்தால் நீண்ட தூரம் பறந்து வந்தது போல தெரிகிறது. இவ்வளவு அவசரமாக எங்கே போகிறாய் என்று கேட்டது. அதற்கு குருவி, நண்பா, என் கனவில் வந்த மகிழ்ச்சியான உலகத்தை தேடி பறந்து போய்க் கொண்டிருக்கிறேன். இந்த இடத்துக்கு மேல் அந்த இடத்துக்கு எப்படி செல்வது என்று தெரியவில்லை என்று முகத்தை பரிதாபமாக வைத்துக்கொண்டு சொன்னது. குருவி சொன்னதை கேட்ட பாம்பு, நீ போக வேண்டிய மீதி பாதை எனக்கு தெரியும். நான் அதை உனக்கு சொல்ல வேண்டும் என்றால் உன் இறகுகளில் ஒன்றை நீ எனக்கு தர வேண்டும் என்று கூறியது. அந்த குருவியும் ஏற்கனவே ஜோதிடருக்கு கொடுத்தது போல இன்னொரு இறகை இந்த பாம்புக்கு கொடுத்தது. பிறகு பாம்பு சொன்ன வழியில் பறக்க ஆரம்பித்தது. மகிழ்ச்சியான உலகத்தை தேடி குருவியின் பயணம் தொடர்ந்தது. ஜோதிடரிடமும் பாம்புவிடமும் எப்படி ஒற்றை இறகை கொடுத்து வழி கேட்டு தெரிந்து கொண்டதோ அதே போல் ஆங்காங்கே வழி கேட்டு பறந்தது. வழி சொன்ன எல்லோருமே குருவியிடம் இருந்து ஒரு இறகை வாங்கிக் கொண்டார்கள். இறுதியில் அந்த மகிழ்ச்சியான உலகத்தை குருவி நெருங்கிவிட்டது. கனவில் பார்த்த அதே உலகம் சற்று தொலைவில் அதன் கண்ணெதிரே இருந்தது. குருவிக்கு ஆனந்தம் தாங்க முடியவில்லை. சந்தோஷத்தில் 2 சிறகுகளையும் அடித்தது. ஆனால் உடலில் ஏதோ கம்பால் அடித்தது போல வலி ஏற்பட்டது. அப்போதுதான் தன் உடலை அந்த குருவி உற்று கவனித்தது. அதன் உடலில் ஒரு இறகு கூட இல்லை. மகிழ்ச்சியான உலகத்துக்கு வழி சொன்னவர்கள் ஒவ்வொரு இறகாக வாங்கி கொண்டதால் இப்படி ஒரு நிலைக்கு ஆளானது அந்த குருவி. இறக்கையில் இறகுகள் இல்லாவிட்டாலும் எப்பாடுபட்டாவது சிறகை அடித்து அந்த மகிழ்ச்சியான உலகத்துக்குள் நுழைந்து விடுவோம் என்று போராடியது. துள்ளி துள்ளி குதித்தது. சில அடிகள் நகர முடிந்த அந்த குருவியால் இப்போது பறக்க மட்டும் முடியவில்லை. கண்ணெதிரே மகிழ்ச்சியான உலகத்தை பார்த்த பிறகும் அங்கே போக முடியாமல் தவித்தது. கண்ணீர் விட்டு அழுதது. ஓரிடத்தில் கதறி துடித்து விழுந்த குருவி அதன் பிறகு எழுந்திருக்கவே இல்லை. மகிழ்ச்சியான உலகத்துக்கான தேடல் பயணத்தில் அது தன் உயிரையே விட்டுவிட்டது. மகிழ்ச்சியான உலகத்தில் வாழ நம் எல்லோருக்குமே ஆசை உண்டு. அந்த மகிழ்ச்சியான தேடல் பயணத்தில் நிறைய பேர் இருக்கின்ற சந்தோஷத்தையும் விட்டு கொடுத்து கடைசியில் இந்த கதையில் வந்த குருவி நிலைக்கு ஆளாகி விடுகிறார்கள். நாம் தேடும் மகிழ்ச்சியும் நம் மனதுக்கு உள்ளேயே நம்மை சுற்றியே இருக்கிறது. அது இங்கே இல்லை, வேறு எங்கோ வெகு தொலைவில் உள்ளது என்கிற சிந்தனையை உருவாக்கி கொண்டு தேட ஆரம்பித்தால் இருக்கின்ற சந்தோஷமும் காணாமல் போய்விடும் என்கிறது இந்த குருவி கதை. மகிழ்ச்சியை தேடும் பயணத்தில் நீங்கள் விட்டு கொடுத்த விஷயங்கள் ஏதேனும் இருந்தால் அது பற்றி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு செய்யுங்கள். உங்கள் கருத்து மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.
இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்க நம்ம ஆன்மீகம் ஆனந்தம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.